6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 7 பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலிருந்து 53 வினாக்களை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். இந்த 53 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே. நம்ம பார்க்க போகிறது பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தாராபாரதி என்பது சரி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்த வினா பாருங்க. தாராபாரதியின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பெயர் கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவார். கவி ஞாயிறு தாராபாரதி. அடுத்த வினா பாருங்க. தாராபாரதியின் கவிதைகளில் பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. கவிதை நூல்கள். இதில் பொருந்தாதது அமுதும் தேனும் வராது, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த 3 நூலையும் அவர் தான் எழுதியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் என்ன? இதற்கான பதில் திருக்குறளில் தான் அவர் அப்படி சொல்லுவார். அடுத்த வினா பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காவிரி கரையில் தான் எதிரொலிக்கிறது. நல்லா கவனிங்க, காவிரி கரை. அடுத்த வினா பாருங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் என்பது சரி. சிற்பக்கூடம். அடுத்த வினா பாருங்க. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நூலாடை, இதை பிரித்தால் நூல் கூட்டல் ஆடை என்று வரும். அடுத்த வினா பாருங்க. எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எதிர்கூட்டல் ஒழிக்க, இதை சேர்த்தினால் எதிரொலிக்க என்று வரும். அடுத்த வினா பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்ற மோனை சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது, எதுகைனா 2வது எழுத்து ஒரே மாதிரி வர்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கிறது, காளிதாசன், காவிரி. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ்நாட்டில் காந்தி. ஃபஸ்ட்டு வினா பாருங்க. காந்தியடிகள் சென்னைக்கு முதலில் வந்த ஆண்டு எது? சென்னைக்கு முதல்ல எப்போ வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1919, குறிப்பாக பிப்ரவரி மாதம் வந்திருப்பார். 1919 பிப்ரவரி மாதம் வந்திருப்பார். அடுத்த வினா பாருங்க. ரவுலட் சட்ட எதிர்ப்பு கலந்தாய்வு கூட்டம் காந்தி தலைமையில் நடைபெற்ற இடம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சென்னையில் ராஜாஜியின் வீட்டில் நடந்திருக்கும். அடுத்த வினா பாருங்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்பட்ட ஆண்டு. காந்தியடிகளின் உடை மாற்றம் ஏற்பட்ட ஆண்டு 1921 என்பது சரி. 1921. அடுத்த வினா பாருங்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் மதுரைக்கு போகும்போது தான் அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு உடை வேறு மாதிரி மாற்றிட்டார். அடுத்த வினா பாருங்க. காந்தியை மிகவும் கவர்ந்த தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் கையேடு, இந்த நூலை எழுதியவர் ஜியு போப் என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. காந்தியடிகள் தமிழை கற்றுக்கொள்ள தொடங்கிய இடம் எது? தமிழை எங்கே கற்றுக்க ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்தபோது கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தென்னாப்பிரிக்கா என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. சென்னையில் காந்தி தலைமையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த ஆண்டு 1937 நடந்திருக்கும். அடுத்த வினா பாருங்க. காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? இதற்கான பதில் உவே சாமிநாதர் என்பது சரி. சாமிநாதர் வரவேற்பு குழுவுடைய தலைவராக இருப்பார். அவர் பேசுகிறத கேட்டுட்டு இவர்கிட்ட தான் நம்ம தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு காந்தியடிகள் விரும்பியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. இது புக் பேக் கொஷினுங்க. பொறுத்துக. இதற்கான பதில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் என்பது அருவி. தமிழ் கையேடு இந்த நூலை எழுதியவர் ஜியு போப். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேலுநாச்சியார். ஃபஸ்ட்டு வினா பாருங்க. வேலுநாச்சியாரின் தந்தையின் பெயர் என்ன?
வேலுநாச்சியாருடைய தந்தையின் பெயர் செல்லமுத்து என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியார் சார்ந்த மன்னர் மரபு எந்த மன்னர் பரம்பரையில் வந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை ராமநாதபுரத்துடைய மன்னர் மரபை சார்ந்தவங்க. அடுத்த வினா பாருங்கள், சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் எங்கே வீரமரணம் அடைந்தார்? காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல வீரமரணம் அடைந்தார். அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியார் மீண்டும் நாட்டை கைப்பற்ற எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? 1772 காளையார் கோவில் போர் நடைபெற்றிருக்கும். அப்போ தான் முத்துவடுகநாதர் இறந்திருப்பார். 8 ஆண்டுகள் கழித்து தான் மீண்டும் நாட்டை பிடிச்சிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன? வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் தாண்டவராயர் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியாருக்கு உதவிய அரசர் யார்? இங்கே தான் நமக்கு குழப்பம் வரும். ஹைதர் அலியா திப்பு சுல்தானா? நமக்கு சில நாளில் குழப்பம் வந்துடும். சரிங்களா? விடை ஹைதர் அலி என்பது கரெக்டு. வேலுநாச்சியாருக்கு உதவியவர் ஹைதர் அலி. அடுத்த வினா பாருங்கள், ஹைதர் அலி வழங்கிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை வழங்கினார்? 5000 குதிரைப்படைகளை வழங்கியிருப்பார். எப்படி வழங்கியிருப்பார்? திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவன் சையது அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சையது, அவர் மூலமாகத்தான் இந்த உதவியை பண்ணியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியார் சிவகங்கையை தாக்கிய நாள். சிவகங்கையை தாக்கிய நாள் விஜயதசமி நாள் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியாரின் உளவாளியின் பெயர் என்ன? வேலுநாச்சியாருடைய பெண் உளவாளியின் பெயர் உடையாள் என்பது சரி. உடையாள். அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவி யார்? பெண்கள் படைப்பிரிவுக்கு தளபதி யாருங்க? தளபதி குயிலி என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியாரின் காலம் என்ன? வேலுநாச்சியாருடைய காலம் 1730 முதல் 1796 வரைக்கும் வாழ்ந்தவர். அடுத்த வினா பாருங்கள், வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1772 காளையார் கோவில் போரில் அவருடைய கணவர் தோற்றிருப்பார். 1780 மீண்டும் சிவகங்கையை பிடிச்சிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், இந்திய மண்ணில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தோற்கடித்த முதல் பெண்ணரசி யார்? இதற்கான பதில் வேலுநாச்சியார் என்பதுதான் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் பார்க்க போகிறோம். 4 வகை சொற்களை பார்க்க போகிறோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. சொற்களை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? பெயர்ச்சொல்லுக்கு உதாரணம் காலை, வினைச்சொல்லுக்கு உதாரணம் எழுது, இடைச்சொல்லுக்கு உதாரணம் மற்று, உரிச்சொல்லுக்கு உதாரணம் சால. அடுத்த வினா பாருங்கள், இடைச்சொல்லில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4ல் எது இடைச்சொல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மா என்பது இடைச்சொல் கிடையாது. மற்று, ஐ இதெல்லாமே இடைச்சொற்கள். மா என்பது உரிச்சொல். அடுத்த வினா பாருங்கள், பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல் இவற்றுடைய தன்மையை அதிகமாக்க வரக்கூடிய சொல் உரிச்சொல் என்பது கரெக்டு. உரிச்சொல். அடுத்த வினா பாருங்கள், தனித்து இயங்காத சொல் எது? 4 வகை சொற்களில் தனித்து இயங்காத சொல் இடைச்சொல் தனித்து இயங்காது. இடைச்சொல் தனித்து இயங்காது. அடுத்த வினா பாருங்கள், சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இங்கே தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட் உங்களுக்கு தெரியுமில்ல. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 8 பகுதியில் நடக்கும். கரெக்டாக 5 மணிக்கு வீடியோ வந்துடும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. டெய்லியுமே ஒவ்வொரு இயலாக படித்தோம்னாவே போதும். டைம் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? ஐ என்பது இடைச்சொல், மற்று என்பது இடைச்சொல், கூ என்பது இடைச்சொல், படித்தால் என்பது வினைச்சொல். ஸோ அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள், சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இங்கேயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? மதுரை என்பது பெயர்ச்சொல், கால் என்பதும் பெயர்ச்சொல். கால்னா காற்று, சரிங்களா? சித்திரை என்பதும் பெயர்ச்சொல்,
ஓடினான் என்பது வினைச்சொல். ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்க. சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இங்கேயும் விடைன்னு பார்த்தீங்கன்னா வந்த என்பது வினைச்சொல், நடந்து என்பது வினைச்சொல், சென்றால் என்பது வினைச்சொல், சித்திரை என்பது பெயர் சொல். ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்க. சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இங்கேயும் கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் ஐ என்பது இடைச்சொல், என்பது இடைச்சொல், மற்று என்பது இடைச்சொல், மா என்பது உரிச்சொல். அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்க. சுதேசி நாவாய் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சுதேசி நாவாய் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1906 அக்டோபர் 16 உருவாக்கியிருப்பாங்க. வஉசியின் பன்முகத்தன்மைகளில் தவறானது எது? வஉசியின் பன்முகத்தன்மைகளில் தவறானது அவர் எழுத்தாளர் கரெக்டு, பேச்சாளர் கரெக்டு, வழக்கறிஞர் கரெக்டு, கவிஞர் என்பது தவறு. ஸோ இதுதான் தவறான பன்முகத்தன்மை. அடுத்து வினா பாருங்க. வஉசி புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்ன? வஉசி புலமை பெற்றிருந்த மொழிகள் 2 மொழிகள். அவருக்கு தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அடுத்த வினா பாருங்க. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லின் முன் எதை பயன்படுத்த வேண்டும்? உயிர் எழுத்தில் ஒரு சொல் ஆரம்பிக்குது. இப்போ அம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்மா என்று உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும்னு கேட்டிருக்காங்க. விடை ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். உயிர் எழுத்தாக இருந்தால் ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அடுத்த வினா பாருங்க. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிர்மெயின்னு கொடுத்துருக்காங்க. உயிர்மெய்னா ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? உயிர்னா ஓர், உயிர்மெய்னா ஒரு. இப்போ உதாரணம் ஒரு வினா பாருங்க. ஓர் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. இங்கே என்ன சொல் கரெக்டாக வருங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓர் இதுக்கு பின்னாடி எந்த சொல் கரெக்டாக வரும்? விடை ஏரி என்பது சரி. நா வராது. நாவுக்கு முன்னாடி ஒரு வரணும். கா இது உயிர்மெய் எழுத்து, ஒரு தான் வரும். பா இதுக்கு முன்னாடியும் ஒரு தான் வரும். ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி தான் ஓர் அப்படிங்கிறது வரும். அடுத்த வினா பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. 4 தொடரில் இது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஆ அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓர் அதாவது ஆ என்பது உயிரெழுத்து, உயிருக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ ஓர் கரெக்டு. இங்கே பாருங்கள், கு என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். கரெக்டு. இது மட்டும் தான் சரியாக வந்திருக்கு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இங்கேயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கோரை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடையை பாருங்கள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இங்கே குறியில் ஓ தான் வந்திருக்கணும். சரிங்களா? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஓர் நாள் என்பது கரெக்டு. சரிங்களா? இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் ஓர் வரணும். இங்கே உயிர்மெய் எழுத்துங்கிறதுனால ஒரு வரணும். இங்கேயும் உயிர்மெய் எழுத்துங்கிறதுனால ஒரு வரணும். இதுதான் சரியாக வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இங்கேயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துன்னா அதுவை பயன்படுத்தணும். அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. எது சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் ஈ என்பது சரி. அது நகரத்துக்கு செல்லும் சாலை. அதாவது நா என்பது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறதா வரணும். இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் அது ஓர் இனிய பாடல் என்பது சரி. அதாவது இங்கே பாருங்கள், இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறது தான் வரணும். இங்கேயும் உயிரெழுத்து வந்திருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்கணும். ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. விடை ஃபஸ்ட்டு பா வரணும், அப்புறம் நெடில் பா, அப்புறம் பூ, அப்புறம் பூமி, அப்புறம் பே. இதுதான் சரியான வரிசை. கடைசி வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க.
விடை நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி, இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த இயல் பகுதியை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இருக்குது, இதை தாண்டி கேள்வியே வர வாய்ப்பு இல்லை. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. காலைல 5 மணிக்கு வீடியோ வந்துடும்.